சுமார் 3000 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இப்போ ஈரான்ல இருந்து இஸ்ரேலை நோக்கி பறக்கிறதுக்கு தயாரா இருக்கு. அது மட்டும் கிடையாது, அமெரிக்க கடற்படையின் விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனை ஈரான் தாக்கிவிட்டதாகவும் முதல் கட்ட தகவல் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அந்த தாக்குதலின் காரணமா எத்தகைய டேமேஜ்ன்றது அந்த யுஎஸ் நேவி போர்க்கப்பலுக்கு ஏற்பட்டிருக்குன்றத நம்மளால இப்போதைக்கு வெரிஃபை பண்ண முடியல. அப்படின்னாலும் 3000 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எப்படி ஈரான் உருவாக்குனாங்க, 80,000க்கும் மேற்பட்ட சூசைட் ட்ரோன்ஸ்ன்றது ஈரான்ல இருக்கிறதா சொல்லப்படுது. இதை எப்படி அவங்க லான்ச் பண்ண போறாங்க, அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி தான் என்ன, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரானை பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்ற கேள்விக்கான பதில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அணு ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் அதை ரெண்டா பிரிக்க முடியும். ஒன்று, அந்த ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு தேவையான வெப்பன்ஸ் கிரேட் புளுட்டோனியம்ன்றது ஆர் யுரேனியம்ன்றது. அடுத்தது வாரட். வாரட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியமை ஒரு அணு ஆயுதமாக மாற்ற முடியும். வாரட் இல்லை அப்படின்னா, வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் இருந்தாலும் அதை அணு ஆயுதமாக உங்களால் மாற்ற முடியாது. வாரட்ன்றது ஒரு தனி யூனிக்கான தொழில்நுட்பம். அந்த வாரட்டுக்கு தேவையான வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியமை தயாரிக்கிறதுன்றது ஒரு தனி தொழில்நுட்பம். ரெண்டு ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஒரு இம்ப்ளோஷன் டிவைஸை வந்து நம்ம இந்த அணு ஆயுதத்தில் இருக்கக்கூடிய ஃபிஷன் மெட்டீரியல்ஸை பற்ற வைக்கிறதுக்கு பயன்படுத்தணும். அந்த இம்ப்ளோஷன் டிவைஸ் வந்து கரெக்டான டைமிங்கில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபிஷன் ரியாக்ஷன்ன்றது ஏற்படும். ஸோ வாரட் தொழில்நுட்பத்தை பொறுத்த மட்டில் ஈரான் இப்போ வரைக்கும் அதை உருவாக்க முடியாமல் இருக்காங்க. அதனால தான் ஈரான் கிட்ட ஒரு அணு ஆயுதம் இல்லை அப்படின்றது பரவலான கருத்து. பல வருடங்களாக ஈரான் யுரேனியமை என்ரிச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10 வருடத்துக்கும் மேலே என்ரிச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெறும் 3லேருந்து 4 வருஷம் போதும் ஒரு யுரேனியமை வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியமாக என்ரிச் பண்ணுறதுக்கு. ஸோ வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் அவங்கக்கிட்ட இருக்குது, ஆனால் வாரடை தயாரிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட தொழில்நுட்பம் இல்லை. இதுதான் அந்த பிரச்சனை. சப்போஸ் அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருந்துச்சு அப்படின்னா, போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பாலைவனத்தில் ஒரு அணு ஆயுதத்தை டெட்டனேட் பண்ணி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அவங்க மேலே தாக்குதல் நடத்தாத மாதிரி பண்ணியிருக்கலாம். ஏன்னா இஸ்ரேல்ன்றது சின்ன நாடு. இந்த சின்ன நாட்டுக்கு எதிராக ஒரு 5 அணுகுண்டு விழுந்தாலே டோட்டலாக இஸ்ரேல் க்ளோஸ், வரைபடத்திலிருந்து அழிக்கப்படும். அதனால் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கியிருந்தாங்கன்னா அதை முதலையே டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டெஸ்ட் பண்ணி இந்த போரை நடத்த விடாமல் தடுத்திருப்பாங்க. அணு ஆயுதம் இல்லைன்றனால தான் இந்த போர் நடக்குது. இப்போ ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்த்தாகணும். பாலிஸ்டிக் ஏவுகணை பொறுத்த மட்டும் அவங்க வந்து 3 கேட்டகரியாக வச்சுருக்காங்க. ஒன்று ஷார்ட் ரேஞ்ச், இன்னொன்று மீடியம் ரேஞ்ச் அண்ட் ஒன்று இன்டர்மீடியட் ரேஞ்சு. ஷார்ட் ரேஞ்சுனா 500 கிலோமீட்டர், மீடியம் ரேஞ்சுனா 1500 கிலோமீட்டர், இன்டர்மீடியட் ரேஞ்சுனா 3000 கிலோமீட்டர். ஈரான்லேருந்து இஸ்ரேலை தாக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 2000 கிலோமீட்டர்லேருந்து 3000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தேவைப்படுது. ஆனால் பஹ்ரைன் மாதிரியான நகரங்களையோ இல்லை அபுதாபி மாதிரியான இடத்தையோ தாக்குறதுக்கு வந்து அவ்வளோ தூரம் ரேஞ்ச் இருக்கிற பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தேவையில்லை. அவங்க கொஞ்சம் சின்ன ரேஞ்சில் இருக்கிற ஏவுகணைகளை பயன்படுத்தினாலே போதும். அண்ட் இஸ்ரேலுக்கு எதிராக ட்ரோன் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுத்தணும் அப்படின்னா, ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னா சுமார் 8லேருந்து 9 மணி நேரம் ஆகும் ஈரான்லேருந்து லான்ச் பண்ணப்பட்ட ட்ரோன் இஸ்ரேலில் போய் சேர்றதுக்கு. ஏன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் கிட்டத்தட்ட 1300லேருந்து 1500 கிலோமீட்டர் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸை கடக்கணும்னா 9 மணி நேரம் ஆகும் ட்ரோனுக்கு. ஏன்னா ட்ரோனோட அதிகபட்ச வேகம் மணிக்கு 200 கிலோமீட்டர், பாலிஸ்டிக் ஏவுகணையோட அதிகபட்ச வேகம் 15,000 கிலோமீட்டர். அதையும் இதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஸோ ட்ரோன் வந்து 9 மணி நேரம் ஆக்குதுன்றதுனாலையும் மல்டிபிள் கண்ட்ரீஸில் வந்து அந்த ட்ரோன் கிராஸ் பண்ணி போகணும், அந்த ஏர்ஸ்பேஸை கிராஸ் பண்ணி போகணுன்றதுனாலையும் அமெரிக்க விமானப்படை, யூகேவோட விமானப்படை, ஜெர்மன் ஏர்ஃபோர்ஸ் மற்றும் இஸ்ரேலி ஏர்ஃபோர்ஸ் 4 பேரும் சேர்ந்து இந்த ட்ரோன்ஸ் வந்து ஈரான்லேருந்து இஸ்ரேலுக்கு போகிறதுக்குள்ளேயே இன்டர்செப்ட் பண்ணிடுவாங்க. 500 ட்ரோன் அனுப்புனாலும் சரி, 1000 ட்ரோன் அனுப்புனாலும் சரி, அந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே 9 மணி நேரம் டைம் இருக்கிற காரணத்தினால் இன்டர்செப்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஈரான்லேருந்து வரக்கூடிய ட்ரோன்ஸ்ன்றது பஹ்ரைனுக்கு வந்து சேர்றதுக்கு சில மணி நேரங்கள் தான் ஆகும், 9 மணி நேரம் ஆகாது. துபாய் வந்து சேர்றதுக்கு 9 மணி நேரம் ஆகாது. ஏன்னா இது இஸ்ரேலை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது ஈரானுக்கு. ஸோ ஈரான் லான்ச் பண்ணக்கூடிய இந்த ட்ரோன்ஸ்ன்றது ஐக்கிய அமீரக ஒன்றியம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய கத்தர் மாதிரியான இடங்களுக்கு தான் பெரிய ஆபத்தாக இருக்குமே தவிர இஸ்ரேலுக்கு எதிராக சூசைட் ட்ரோன்ஸ்ன்றது பெரிய ஆபத்தாக இருக்காது. ஆனால் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அதோட கதையே வேற. 3000 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்குது ஈரான் கிட்ட. இப்போதைக்கு இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியோட அதிகபட்ச எஸ்டிமேட் நான் சொல்கிறது, கன்சர்வேட்டிவான எஸ்டிமேட்டுன்றது 1500 ஏவுகணை தான். ஆனால் நான் அதிகபட்சமான ஒரு நம்பரில் தான் சொல்கிறேன். 3000 ஏவுகணை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஈரான் கிட்ட. இந்த 3000 ஏவுகணையும் ஒரே நேரத்தில் அவங்களால லான்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஏன்? ஏவுகணையை லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரக் தேவை. அந்த ட்ரக்கில் இருந்து தான் ஏவுகணையை லான்ச் பண்ணுவாங்க. அந்த ட்ரக்கோட பேர் லான்ச்சர். இந்த லான்ச்சர் அப்படின்றது ஈரான் கிட்ட அதிகபட்சம் 300லேருந்து 400 தான் இருக்கும்னு சொல்லப்படுது. இஸ்ரேல் இப்போ என்ன நம்புறாங்க அப்படின்னா 100 தான் இருக்கும் ஈரான் கிட்ட, 100 லான்ச்சர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
பட் அது இஸ்ரேலி ப்ராபகண்டான்றதுனால அதை நம்ம நம்ப வேணாம். அதுலேருந்து ஒரு 3-4 மடங்கு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 400 லான்ச்சர் தான் இருக்குது. அப்போ ஒரு நேரத்தில் 400 ஏவுகணைகளை மட்டும்தான் ஈரானால் லான்ச் பண்ண முடியும். லான்ச் பண்ணதுக்கு அப்புறமாக இந்த லான்ச்சர்ஸை ஏவுகணைகளை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற குடவுனுக்கு எடுத்துகிட்டு போய் மறுபடியும் ஏவுகணைகளை கொண்டு லோட் பண்ணி திருப்பி வந்து வேற ஒரு லொக்கேஷனாக லான்ச் பண்ணணும். இங்கே இதுதான் இன்னொரு முக்கியமான விஷயமே. ஒரு இடத்துல ஏவுகணையை லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த பற்றின கோஆர்டினேட்ஸ்ன்றது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கிடைச்சிரும். ஏன்னா மிசைல் லான்ச் ஆகிறப்ப ரேடார் அதை ட்ராக் பண்ணும், இங்கேருந்து மிசைல் வருதுன்னு சொல்லி. ஸோ அந்த இடத்த நோக்கி இஸ்ரேலி போர் விமானங்கள் விரைந்து செல்லும். ஸோ இஸ்ரேலி போர் விமானம் அந்த இடத்துல வந்து குண்டு மலை போடுறதுக்குள்ள ஈரான் அந்த ஏவுகணையை லான்ச் பண்ணிட்டு டக்குன்னு கிளம்பி ஆகணும். அண்ட் இஸ்ரேலி விமானப்படை ஒரு தடவை அந்த லொக்கேஷனை பார்த்துட்டாங்கன்னா அந்த லொக்கேஷனில் அடிக்கடி பேட்ரோலிங்கில் ஈடுபடுவாங்க. ஸோ ஒரு தடவை லான்ச்சரை வச்சு ஒரு லொக்கேஷனில் லான்ச் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த தடவை அந்த லொக்கேஷனுக்கு போக முடியாது, வேறு லொக்கேஷனில் இருந்து தான் ஏவுகணையை லான்ச் பண்ணணும். அப்போது லான்ச்சரும் 400 தான் இருக்குது. அண்ட் ஒரு லொக்கேஷன்லேருந்து ஒரு தடவை தான் லான்ச் பண்ண முடியுன்றப்ப ஈரானுக்கு வந்து 1000 ஏவுகணை 2000 ஏவுகணைன்னு சொல்லி ஒரே நேரத்தில் அனுப்பக்கூடிய திறனுன்றது இல்லை. அதான் உண்மை. ஸோ ஒரு நேரத்துக்கு 500 ஏவுகணை அப்படின்னு வச்சோம்னா ஒரு 3-4 நாள் ஆகும் 3000 ஏவுகணையை இஸ்ரேலுக்கு எதிராக அனுப்புவதற்கு. இப்போது ஒரு சின்ன வாரடு கால்குலேஷனை நம்ம பார்க்கணும். ஒரு ஏவுகணையில் கன்வென்ஷனல் வாரடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 500லேருந்து 1000 கிலோ இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வெப்பன்ஸ் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக சுமார் 3000 ஏவுகணைகளோட வாரடை வந்து நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம். அதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு 4000 டன் வரும். 4000 டன் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ். இது 4000 டன் ஏவுகணை கிடையாதுங்க, 4000 டன் பாம்பு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த 4000 டன் பாம்புன்றது இஸ்ரேல் மேலே விழுகுன்றப்ப அது எத்தகைய பாதிப்பை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்துன்றதை நம்ம சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸின் மூலமாக கணக்கு போட்டு பார்க்கணும். அப்படி கணக்கு போட்டு பார்க்கணும்னா நம்ம இதற்கு முன்னாடி ப்ரீவியஸாக நடந்த போர்களில் எவ்வளோ டன் பாம்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதனால் என்ன மாதிரி டேமேஜஸ் நடந்திருக்குன்றதை பார்க்கணும். ஸோ கல்ஃப் வாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக 85,000 டன்னு பாம்ஸை அமெரிக்கா போட்டிருக்காங்க. அதில் ஒரு நாளைக்கு 8000 டன்னு போட்டிருக்காங்க. அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 8000 டன்னு, குறைஞ்சபட்சம் 3000லேருந்து 4000 டன்னு கண்டினியூஸாக போட்டிருக்காங்க. 10 நாளைக்கு மொத்தமாக 85,000 டன் பாம்ஸை போட்டிருக்காங்க கல்ஃப் வாரில். போட்டதுனால தான் அந்த போரில் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சு. ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் 4000 டன்னை தான் பயன்படுத்த போகிறாங்க. இப்போ இந்த 4000 டன்னுன்றது கன்வென்ஷனல் ஆயுதமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், அதாவது அணுகுண்டா இல்லாமல் சாதாரண ஒரு ஆயுதமாக இருக்குன்ற பட்சத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக இது பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. 4000 டன்னு குண்டுங்க. 4000 டன்னு குண்டு வந்து மிஞ்சி போனால் ஒரு 2000 பேரை கொல்லும் சிவிலியன்ஸு. ஏன்னா சிவிலியன்ஸ் பங்கருக்குள்ளே போயிடுவாங்க ஒவ்வொரு தடவை மிசைல் லான்ச் அப்பையும். நான் தான் சொன்னேன்ல, ரெண்டுத்துக்கு நடுவில் 1200 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே மிசைல் லான்ச் ஆகுதுன்னா இங்கே இஸ்ரேலில் வந்து சைரன் ஒலிக்கும், எல்லா மக்களும் பங்கருக்குள்ளே போயிடுவாங்க. பங்கருக்குள்ளே போக தவறின மக்கள் தான் வெளியே இருந்து மிசைலில் அடிபட்டு சாவாங்களே தவிர பங்கருக்குள்ளே இருக்கிறவங்க யாரும் சாக போகிறது இல்லை. இஸ்ரேலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிக்கப்படும். இஸ்ரேலி போர் விமானங்கள் டார்கெட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே மிசைல் லான்ச் ஆனவுடனே இங்கே அலர்ட் வந்துடும். மிசைல் லான்ச் ஆகி இஸ்ரேலை வந்து சேர்றதுக்கு 25 நிமிஷம் ஆகும். 25 நிமிஷத்தில் அழகாக அங்கே இருக்கிற விமானத்தை எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடுவாங்க. எல்லா விமானத்தையும் அப்புறப்படுத்திட்டு போயிடுவாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு எதிராக வெறும் 4000 டன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வச்சுக்கிட்டு ஈரானால் பெரிய லெவலில் எக்ஸ்டென்சிவ் த்ரெட் வரைக்கும் கொண்டு போக முடியாது. இஸ்ரேலே அழித்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு போக முடியாது கன்வென்ஷனல் வெப்பனில். மீண்டும் சொல்கிறது இதுதான், கன்வென்ஷனல் வெப்பனில். பட் ஈரான் ஒருவேளை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸில் இருக்கிற வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியமை பாமை பயன்படுத்தாமல் ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை பயன்படுத்தி வாரடோடு சேர்த்து அனுப்புனாங்கன்னா எக்ஸ்ப்ளோஷனால் நடக்கிற பாதிப்பை தவிர்த்து இஸ்ரேல் முழுக்க ரேடியேஷன் பரவும். ஸோ இது வந்து ஈரான் சொல்கிற மாதிரி இஸ்ரேலை ஒரு தண்ணில்லாத காடாக மாற்றிடும். டர்ட்டி பாம்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். யுக்ரைன் போர்லையும் இந்த டர்ட்டி பாம்ஸை பயன்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஜப்ரோசியா ரீஜனில் இருக்கக்கூடிய டிப்ளீட்டட் யுரேனியமை பயன்படுத்தி டர்ட்டி பாம்பை உருவாக்கி அந்த டர்ட்டி பாம்பை ரஷ்யர்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க அப்படின்ற வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ஜப்ரோசியாவில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது. நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் 1000-2000 டன்னுக்கு நியூக்ளியர் வேஸ்ட் மெட்டீரியல் இருக்குது. அண்ட் ஈரான் கிட்டையும் 60-70% என்ரிச்டு வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் இருக்குது. 60-70% என்ரிச்டு யுரேனியம் வந்து பயங்கரமாக கதிர்வீச்சை வெளியிடும். ஒரு பாம் அளவுக்கு கதிர்வீச்சை வெளியிடும், ஆனால் பாம் மாதிரி வெடிக்காது. அதுக்கு 95% வேணும். ஸோ இந்த ஃபிஷன் மெட்டீரியல்ஸை அவங்க வாரட்டில் கலந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை அடித்தாங்கன்னா இஸ்ரேலை வந்து ஒட்டு மொத்தமாக
மக்களே வாழ முடியாத மாதிரி ஒரு நகரமாக மாற்ற முடியும். இது ஒன்று தான் வழி. இதை தாண்டி ஈரான் வெறும் 3000 பாலிஸ்டிக் ஏவுகணையை வச்சுக்கிட்டு இஸ்ரேலை ஒட்டுமொத்தமாக தரமட்டமாக்க முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஓ, நீ என்னடா சொல்கிறது அப்படின்னு நினைங்கன்னா ஒரு நோட்டு பேனாவை எடுங்க. நோட்டு பேனாவை எடுத்து கணக்கு போடுங்க. கூகுள்லாம் போய் தேடாதீங்க. உங்களுக்கு மேக்ஸ் தெரியும்ல, உட்காந்து கணக்கு போடுங்க. ஒரு பாம்பு இத்தனை கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்தும், இவ்வளோ மெட்டீரியல்ஸை டேமேஜ் பண்ணும், இத்தனை கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் வந்து இவ்வளோ தூரம் டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கணக்கு போடுங்க. ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய 3000 பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் எவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவ் எடுத்துகிட்டு போக முடியும்னு மேத்தமெட்டிக்கலாக உட்காந்து கால்குலேட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ ஏவுகணைகள் வந்து பத்தாது கன்வென்ஷனல் மெத்தடை சூஸ் பண்ணால். அன்கன்வென்ஷனலாக போனாங்கன்னா அது வேறு கதை. ஸோ இதான் நிலவரம். 3000 பாலிஸ்டிக் ஏவுகணைகள். அண்டு இப்போதைக்கு எஸ்டிமேட்டட் ட்ரோன்ஸ் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 85,000 ட்ரோன்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு மாதத்துக்கு அவங்க 300-400 ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ 85,000 லாய்டரிங் அம்யூனிஷன்ஸ் அண்டு 3,000 பாலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து இப்போது ஈரான் மற்றும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சமாளிச்சாகணும். அண்ட் இதை எப்படி அவங்க கவுண்டர் பண்ண போகிறாங்க, அவர் கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத அடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த காணொலியை பற்றின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.